மாண்பு உறுப்பினர் திரு திமு ராஜேந்திரன் அவர்கள் முடிக்கட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையின் மீது உரையாற்றுவதற்கான வாய்ப்பினை வழங்கியிருக்கின்ற தங்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் நன்றியை தெரிவிக்கின்றேன். தொள்ளாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கடகாலீஸ்வரர் ஆலயம் அமையப்பெற்றதால் கடையநல்லூர் என பெயர் பெற்று விளங்குகின்ற எனது தொகுதியின் தலைநகர் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தின் மிகப்பெரிய பள்ளிவாசல் அமையப்பெற்றிருக்கின்ற பெருமையை பெற்றதன் மூலம் சமய ஒற்றுமைக்கு சான்றாக விளங்குகிற எனது கடையநல்லூர் தொகுதியின் ஒரு உறுப்பினராக நின்று வரலாற்று பெருமைக்குரிய இந்த மன்றத்தில் பேசுவதற்கான வாய்ப்பினை வழங்கி இருக்கின்ற அன்பின் வடிவங்களான கடையநல்லூர் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு என் இதயமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் என்ற நிலையில் இருந்த எனக்கு பேரறிஞர் அண்ணா கண்டு கலைஞர் வென்ற சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிற வாய்ப்பினை வழங்கிய எனது மரியாதைக்குரிய அண்ணாச்சி வைகோ அவர்களுக்கு எனது நன்றியை பதிவு செய்கிறேன். ஆனால் இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நாங்கள் பெற்றதற்காக பெருமைப்படுகிறோம் என்று அந்த வாட்ஸ்அப் குறுஞ்செய்தியிலே பலர் குறிப்பிட்டார்கள். தனியாக நின்று தவிக்கின்ற நிலை ஏற்பட்ட போது எந்த இயக்கத்தில் எனது 20 வயதில் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்ட பெருமையை பெற்று சிறந்தேனோ அந்த பெருமைக்குரிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சீர்மிகு தலைவர், வெகுஜன மக்கள் போற்றுகின்ற எண்ணற்ற திட்டங்களை, வெகுஜன மக்களுக்கு நேரடி பயன் தருகிற எண்ணற்ற திட்டங்களை வழங்கியதால் முதல்வர்களில் முதல்வராக சிறந்து விளங்குகிற முதல்வர் தமது நடை உடை பாவனை செயல்பாடுகளால் நமது பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவர்தான் முதலமைச்சராக இருக்கிறாரோ என்று நினைக்கத்தக்க உணர்வை ஒவ்வொருவரிடத்திலும் ஏற்படுத்திய முதல்வர் அண்ணன் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அன்பு முகம் காட்டி ஆற்றுப்படுத்தி எங்களை அரவணைத்து தம்மில் ஒருவராக ஆக்கிக் கொண்டார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிரிகள் பயன்படுத்துகின்ற பானங்களை கைப்பற்றி எதிரிகள் மீதே வீசுகிற போர் முறை தமிழர்கள் பின்பற்றிய பழங்கால போர் முறைகளில் ஒன்று. அந்த அடிப்படையில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தின் மீது பேசிய போது அந்த நாளை தமது நாளாக்கி கொண்டவர், தமிழ்நாடு அரசின் காவல்துறையின் கைது நடவடிக்கைக்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆளான போது அந்த நாளையும் தனது நாளாக்கி பழந்தமிழர் போர் முறையின் ஒரு சிறப்புக்குரியவர் தான் என்பதை நிரூபித்தவர் தலைவர் கலைஞர் அவர்களின் பேரப்பிள்ளை தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைப்பிள்ளை, நூற்றாண்டு பாரம்பரிய சிறப்புடைய திராவிட இயக்கத்தின் வீரப்பிள்ளை, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் என்னை தலைவரிடம் கொண்டு போய் சேர்த்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எனது நன்றி. முடிக்கட்டும் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெறுவேன் என்று சொன்ன வேட்பாளரை எதிர்த்து நின்று நான் வெற்றி வாகை சூடியதற்கு எனக்கு சிறப்பான ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொண்ட கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், மரியாதைக்குரிய கழகத்தின் நாடாளுமன்ற குழு தலைவர் அக்கா கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகித்து எனது வெற்றியை உறுதி செய்து தந்த அனைத்து செயல் மாமணிகளுக்கும் இந்த அவையில் எனது நன்றியை தெரிவிக்கின்றேன். பட்ஜெட் உரையில் பேசுகிறேன்.
மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தென்கோடி முனையில் பழந்தமிழர் பூமியான எங்கள் குமரி மாவட்டத்தின் மாப்பிள்ளை என்கிற முறையில் அவருக்கு எனது மதிப்பை பதிவு செய்கின்றேன். ஆனால் அவர் தன்னுடைய உரை வீச்சை பட்ஜெட்டை வாசிக்கிற போது நான் ஒரு சொற்பொழிவாளன் என்கிற முறையிலும் தமிழ் ஆர்வலன் என்கிற முறையிலும் உன்னிப்பாக கவனித்தேன். அவர் ஆங்கிலத்தில் பெரும்புலமை பெற்றவராக இருப்பார் என்று நினைக்கிறேன். ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ இந்த அவையில் நான் வைக்க விரும்பவில்லை. நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனது கட்சிக்காக வெகு சிறப்பாக வாதாடி பலம் சேர்க்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். நீங்கள் நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமேயானால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிதிநிலை அறிக்கையின் 43வது பக்கத்தில் இந்திய மருத்துவத்துறையில் தமிழ்நாடு கண்டிருக்கின்ற சாதனை பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அதிலே 1000 பிறப்பு நேர்ந்தால் 11 இறப்பு தான் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஆச்சரியப்படத்தக்க முன்னேற்றம் என்னவென்றால் 53 விழுக்காடு மகப்பேறு அரசு மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்படுகிறது என்று அந்த பட்ஜெட் அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது உணர்த்துகிற செய்தி யாதெனில் அன்றைக்கு கொரோனா தொற்றால் நாடே பரிதவித்துக் கொண்டிருந்த போது இந்த அவையில் இருக்கின்ற நம்மில் பலர் எங்கே இருக்கிறோம் என்று தெரியாத நிலை இருந்த போது 28 மாநிலங்களை கொண்ட இந்திய ஒன்றியத்தில் ஒரு மாநில முதலமைச்சர் தான் கோவிட் பாதித்த நோயாளிகளை நேரடியாக சென்று தமது உயிருக்கு அஞ்சாமல் பார்த்து பயப்படாதீர்கள் என்று சொன்னார். அந்த முதலமைச்சர் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் நல்லரசு உருவாக்கிய திட்டங்களின் விளைவாகத்தான் இந்திய தேசிய சராசரியில் முன்னிலை வகிக்கின்ற மாநிலமாக இந்தியாவில் தமிழ்நாடு திகழ்கிறது என்பது உங்கள் பட்ஜெட்டிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று அது. இரண்டாவது, அதனுடைய 54வது பட்ஜெட் பக்கத்தை பாருங்கள். பால் உற்பத்தியில் பால் கொள்முதலில் இந்தியாவில் தலை சிறந்த முன்னணி மாநிலம் எது என்றால் அது தமிழ்நாடு என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். நிச்சயமாக 90 நாளை கடந்திருக்கின்ற நீங்கள் அந்த சாதனையை எட்டியிருக்க முடியாது. அதை உங்கள் ஆட்சி காலம் முடிகின்ற போது நாம் அலசுவோம். ஆனால் அந்த சாதனையை இந்த மண்ணில் நடத்தி காட்டிய பெருமையும் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசுக்கு உண்டு. அந்த பட்ஜெட் உரையின் 98வது பக்கத்துக்கு வாருங்கள். அதில் என்ன வாசகம் இருக்கிறது என்றால், மாநில சுய உதவி குழுக்கள் பன்னெடுங்காலமாக வளர்க்கப்பட்டு இன்று மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருக்கிறது என்று உங்கள் பட்ஜெட் பக்கம் 98 இருக்கிறது. அது சொல்லுகிற செய்தி யாதெனில், பன்னெடுங்காலமாக உருவாகி இன்றைக்கு வளர்ந்து செழித்திருக்கின்ற இந்த மகளிர் சுய உதவிக்குழு என்கிற இந்த கான்செப்டை, இந்த கருவை உருவாக்கி முதல் மகளிர் சுய உதவிக்குழுவை தர்மபுரியிலே நிர்மாணித்தவர் புத்தலக சிற்பி டாக்டர் கலைஞர் என்பதனை இங்கே பதிவு செய்கின்றேன். அந்த மகளிர் சுய உதவிக்குழு வாங்குகிற கடனை முறையாக திருப்பி செலுத்துகிறார்களா? திருப்பி செலுத்துகிற அவர்களின் அந்த திறன் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதற்கு முறையான பயிற்சி அளித்து தன்னுடைய கட்சியின் இளைஞரணிக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட அந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பெரும் முக்கியத்துவம் கொடுத்து மாண்புள்ள சுய உதவி குழுக்களாக வளர்த்த பெருமை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் முதலமைச்சராகவும் உயர்ந்த தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கே இருக்கின்ற தனிப்பெருமை என்பதைத்தான் உங்கள் பட்ஜெட்டிலே அந்த வாசகம் குறிப்பிடுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நமது மின்சார வாரியத்துறை அமைச்சர் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். என்னை போலவே நமது மின்துறை அமைச்சர் சட்டத்துறையும் கையிலே வைத்திருக்கின்றவர் ஒரு வேளாண் குடியிலே பிறந்தவர் தான். 2,23,97,712 மின் இணைப்புகள்
நமது நாட்டில் இலவசமாக மும்முனை மின்சாரம் வழங்குவதற்காக இருக்கிறது என்று பட்ஜெட்டிலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த 23,97,712 மின் இணைப்புகள் சரி. நீங்கள் எத்தனை கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2 லட்சம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதையும் சேர்த்து அந்த கணக்கு சரி என்று நான் வருகிறேன். உங்கள் ஆட்சியில் இந்த ஓராண்டுக்கு எத்தனை மின் இணைப்புகள் வழங்கப் போகிறீர்கள் என்கிற செய்தி பொது பட்ஜெட்டிலும் இல்லை, வேளாண்மை பட்ஜெட்டிலும் குறிப்பிடவில்லை. ஒருவேளை உங்கள் மின்சார பட்ஜெட்டிலே குறிப்பிடக்கூடும் என்று நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அதிலே ஒரு உட்பிரிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஜனவரி மாதத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொஞ்ச பேருக்காவது அந்த இணைப்பை வழங்கி விடுவோம் என்கிற ஆசையில் தட்கல் முறையில் விண்ணப்பிப்பவர்களுக்கு வழங்கலாம் என்று முடிவெடுத்து ஒரு அறிவிப்பை செய்தது. பிப்ரவரி மாதமே நம்முடைய தேர்தல் பணிகள் தொடங்கிவிட்ட காரணத்தினால் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்ந்து ஜூன் மாதத்தில் அது வழங்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போய் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஏழ்மையான சிறு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்கிற முறையில் தமிழ்நாடு அரசுக்கு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு, மாண்புமிகு மின்துறை அமைச்சருக்கு பணிவோடு தெரிவிக்க விரும்புகிறேன். 67,000 பேர் காதில் கழுத்தில் கிடக்கின்ற சின்னஞ்சிறு தங்க நகைகளை அடகு வைத்து அந்த தட்கல் விண்ணப்பத்திற்கு காத்திருக்கிறார்கள். விவசாயிகளுக்குத்தான் தெரியும் தட்கல் அந்த மின் மோட்டாருடைய பெருமை விவசாயிகளுக்குத்தான் தெரியும். அந்த 67,000 பேருக்கு வழங்குவதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் என்று ஏராளமான விவசாயிகள் எனக்கு தொடர்பு கொண்டு சொல்லியிருக்கிறார்கள். நமது வேளாண்மை துறை அமைச்சர் திருநெல்வேலிக்கு வந்து வேளாண் அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வந்த போதும் விவசாயிகள் அதை வலியுறுத்தினார்கள். நானும் அதை வலியுறுத்தி அமைச்சருக்கு முன்னாலே பேசினேன் என்பதை நினைவு ஊட்டுகிறேன். அதற்கான வாய்ப்பினை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன்.